என்னது மார்வல் மாமா சீக்கிரட்டா டூம்ஸ்டேவோட கதையை மாத்திட்டு இருக்கானா? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு அப்டேட் வந்திருக்கு மக்களே. அந்த அப்டேட் படி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ரைட்டர்ஸான கிறிஸ் மெக்கனாவும் எரிக் சோமர்ஸும் இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரைட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்களாம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மார்வல் மாமாக்கு இதே வேலையை போச்சு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட மொத்த கதையையும் ரீரைட் பண்ண போறாங்க, அதனால தான் ஸ்பைடர்மேனோட ரைட்டர்ஸை இந்த டீம்ல இறக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமரை பரப்பிட்டு இருக்காங்க. போர் அடிக்குதுல, எதையாச்சும் சொல்லுவோம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியோட அபிஷியல் ரிப்போர்ட் படி டாக்டர் டூமோட மெயின் ஸ்டோரி, மேஜர் பிளாட் பாயிண்ட்ஸ், மல்டிவர்ஸ் சாகா, எண்டிங் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டாங்க. அதனால மார்வல் கண்டிப்பா அதை மாத்த மாட்டான். அப்புறம் எதுக்கட ஸ்பைடர்மேன் 7 டூம்ஸ்டேல இறக்கிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள். மார்வல் இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எமோஷனல் மொமெண்ட்ஸ், கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், டைலாக்ஸ் எல்லாத்தையும் மெருகேத்திட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல இருந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஸ்மூத்தா ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றதுல ரொம்ப போக்கஸா இருக்கான் மார்வல். அதனால தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துல வேலை பார்த்த அதே ரைட்டர்ஸை இதுலயும் இறக்கிருக்காங்க மார்வல். ஹாலிவுட்ல ரைட்டர்ஸ் ரொம்ப மதிக்கிறாங்கல்ல, பார்த்து தெரிஞ்சுக்காங்கடா தமிழ்ஸ். சோ மார்வல் மாமாவோட இந்த மூமெண்ட் ஸ்டோரியை மொத்தமா மாத்துறதுக்கு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரியை இன்னும் பெட்டரா மெருகேத்துறதுக்கு தான். அதுலயும் குறிப்பா சின்ன டைலாக் கூட ஆடியன்ஸுக்கு கூஸ் பம்பை கொடுக்கணும், ஒரு கேரக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நெக்ஸ்ட் மூவிக்கு பர்ஃபெக்ட்டா செட்டப் ஆகணும். அதனால தான் லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் ஸ்கிரிப்டை மெருகேத்திட்டே இருக்கான் மார்வல் மாமா. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேனோட ரைட்டர்ஸ் டூம்ஸ்டேல இறங்குனதால என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மார்வல் மாமாவோட எல்லா அப்டேட்ஸும் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கானப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.